கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வருகை புரிந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுகவினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாஜகவினர் கல்வீச்சில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி அருகே காவல் கிணறு பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. கருப்பு பலூன்களை பறக்கவிட்டபடி திறந்த வேனில் வைகோ உரையாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் மதிமுக தொண்டர்கள் மீது பாஜகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக மதிமுகவினரும் தாக்கத் தொடங்கியதால் இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது போலீசார் தடியடி நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மதிமுக தொண்டர்கள் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்த வைகோ கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். தேனியில் நியூட்ரினோ திட்டத்திற்கு அனுமதி, முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட ஆய்வு உள்ளிட்ட தமிழக பாதிப்பு திட்டங்களை பட்டியலிட்ட அவர் பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மகாத்மா காந்தி உருவப்படத்தை தீ வச்சு கொளுத்துறதுக்கு முன்னாடி சுட்டு ரத்த வரும்படி செஞ்சு கோட்சே வாழ்கன்னு கோஷம் போட்ட இந்து மகாசபை தலைவருக்கு இதுவரை ஒரு கண்டனம் கிடையாது, நடவடிக்கை கிடையாது. நரேந்திர மோடி அதுக்கே கண்டனம் தெரிவிக்கல. 89 தமிழர்கள் செத்து போறாங்க கஜா புயல்ல. ஒரு வார்த்தை அனுதாபம் சொல்லாத நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? கட்சி கூட்டம்னா எனக்கு கவலையில், அரசு விழாவை நடத்துறதுக்கு என்ன தகுதி, என்ன வேலை? 25,000 கோடி கேட்டோம், 3,000 கோடி கூட கொடுக்கலையே. நாங்கள் அழியணும்னு நினைக்கிறீங்க. எல்லா பிரச்சனைகள்லையும் அணுகுலை பூங்கா அமைச்சு இந்த பகுதியவே அழிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. இதற்கிடையே சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் பிரதமரின் வருகைக்கு எதிரான போராட்டங்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். கோ பேக் மோடியா அல்லது கம் பேக் மோடியா என்பதை மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்றும் அதனை சமூக வலைதளங்கள் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஆவேசமாக கூறினார். அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு சோசியல் மீடியா மட்டும் ஒரு டிட்டர்மின் பண்ணுறது கிடையாது. வெற்றி தோல்வியை சோசியல் மீடியா டிட்டர்மின் பண்ணுறது கிடையாது. அதே போன்று மீடியா டிட்டர்மின் பண்ணுறது. த பெஸ்ட் ஜட்ஜுன்னா மக்கள். எனவே மக்கள் தான் முடிவு செய்யணும், கோ பேக் மோடியா இல்லை கம் பேக் மோடியான்றது. இந்நிலையில் கன்னியாகுமரியில் திட்டப்பணிகளை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் தன் மீதான வெறுப்பினை ஒரு சிலர் நாட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொள்வதாக சாடினர். தன்னை விட நாடு முக்கியம் என்பதே தனது நிலைப்பாடு என்று கூறி பிரதமர் நரேந்திர மோடி தனது எதிர்ப்பாளர்களுக்கு பதிலடி அளித்துள்ளார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.